Hey guys, welcome back. One minute. Hey guys, welcome back. Hey guys, welcome back once again. So first thing first, I want to introduce someone special to me to you guys. Meet Erin. So Erin வந்து பாத்தீங்கன்னா she's an African grey bird. So he or she எல்லாம் எனக்கு தெரியாது. But நான் வந்து அவளை ஒரு பெண்ணா தான் வளர்க்குறேன். Too talkative. பயங்கரமான ஒரு talkativeான ஒரு bird, பயங்கரமான ஒரு naughtyயான ஒரு bird, பயங்கரமா intelligentான ஒரு bird. So I thought why not showcase her in my vlogs. I hope you guys like her. நடுவுல கொஞ்சம் சவுண்ட், கொஞ்சம் சத்தம், அலப்பறலாம் பண்ணுவா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. So intro clip thumbnail இருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது எதை பத்தின ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு என்னோட தலைய பத்தின வீடியோ தான். So நம்ம ரீசன்ட்டா பண்ண ரைட் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ரைட். And கன்னியாகுமரி ரைட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சு. ஸோ அதில் மெயினான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் நான் பண்ணின்னு இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஃபார் த சேனல் டு இம்ப்ரூவ் தி வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, லைட்டிங் அதில் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா ஃபார் த பைக் பேனியர்ஸ் வாங்குறதாகட்டும், இல்லை ஸ்டிக்கரிங் பண்ணுறதாகட்டும். ஸோ அந்த மாதிரியான செலவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் கியரு, என்னுடைய பர்சனல் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஸ்பெண்டே பண்ணல. ஸோ கன்னியாகுமரி ரைடு முடிச்சுட்டு வரும்போது எனக்கு என்ன ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிவியரான ஒரு நெக் இன்ஜுரி, லோவர் நெக் இன்ஜுரி. பட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டென்ட் டர்ன் அப் இன்டு a big issue. நான் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ரிகவர் ஆயிட்டேன். பட் அதுல நான் கத்துக்கின ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா நான் பிளான் பண்ணி வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஆகட்டும், பைக்குக்கு ஆகட்டும், எனக்காகட்டும் மூணுத்துக்குமே நான் பண்ணி வச்சிருக்கேன். பட் அதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் எனக்காக கொடுக்க போறேன். ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் சேனல் ரன் பண்ண முடியும், நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். நானே நல்லா இல்லைன்னா ஸோ இதுக்கப்புறமா இன்னும் நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ நீட் a guys support. ஸோ இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணி இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா Apex series. So இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வாங்கி நான் கிட்டத்தட்ட 4.5 years ஆகுது. ஸோ இந்த ஹெல்மெட் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் 110 kgs இருந்தேன். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி என்னன்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட ஹெல்மெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல், இப்போ என்னோட ஹெல்மெட் சைஸ் எம். கிட்டத்தட்ட 2 சைஸ் டிஃபரன்ஸ். அப்போ எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. பட் ஆனா எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தெரிஞ்சும் நான் வந்து பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தட் இஸ் த மெயின் மிஸ்டேக் தட் ஐ டிட். ஸோ இப்போ XXL சைஸ் ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டினா என்ன ஆயிட போகுது பெருசா அப்படின்னா சிட்டில ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா கிராஸ் விண்ட்ஸ் இருக்காது. அண்ட் காத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா ஹெல்மெட் மேல அடிக்காது. பட் ஹைவே டூரிங் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க 100-120ல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கரமான விண்ட் இருக்கும். கரெக்ட் ஃபிட் இல்லாத ஹெல்மெட் போடும் போது என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா விண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அடிக்கும். அண்ட் தட் வில் கிரியேட் அ லவுட் நாய்ஸ். ஸோ விண்ட் நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கிராஸ் விண்ட்ஸ் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கண்ட்ரோல் இல்லாம ஆடும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹெல்மெட் இப்படி பிடிச்சி நான் ஓட்டுவேன். ஏன்னா தலை வந்து பாத்தீங்கன்னா இப்படி போவோம், ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கரமா கழுத்து நோவு வரும், பயங்கரமா தலை நோவு வரும். ஸோ இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் I went and did a big purchase. So this is the new helmet that I purchased. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் எந்த ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா தி பெஸ்ட்னு சொல்லிட்டு. பில்ட், விண்ட் நாய்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ பர்பஸ். இது நாலுத்தையும் கன்சிடர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா I bought this helmet. ஸோ இது வந்து LS2 Explorer 701 series helmet. ஸோ ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ணினே வந்து இதோட டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதை நான் ஆன்லைன்ல வாங்கல, இது நான் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். ஸோ இது அன்பாக்சிங் எல்லாம் பண்ண முடியாது, இது ஆல்ரெடி அன்பாக்ஸ்ட். ஸோ டப்பாவை மட்டும் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் ஹெல்மெட். ஸோ பேசிக்கலி இது ஒரு நார்மல் ஹெல்மெட் கிடையாது, இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் ஹெல்மெட். அந்த ஹெல்மெட் கம்ஸ் இன் திஸ் பேக். அண்ட் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் குட் குவாலிட்டி. இதுக்கு ஹெல்மெட்டுக்கு பேக்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃப்ளைட்டில் போகிறோம், இப்போ நார்த்துக்கெல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து பைக்ஸ் போக மாட்டோம், ஃப்ளைட்டில் தான் போவோம். ஸோ அந்த மாதிரியான டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கேரி பண்ணுறதுக்கு வந்து இந்த பேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக்கில் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் லாக் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் கீ, அதுக்கப்புறமா நெக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஹெல்மெட். ஏதாச்சும் ஒரு மோட்டோக்ராஸ் ஹெல்மெட் வாங்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீமு. பட் ஆனால் இந்த லெவலுக்கு நான் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹெல்மெட் வாங்குவேன்றது பார்த்தீங்கன்னா நான் ட்ரீமில் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஷெல் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து HPFC அப்படின்வாங்க. அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஃபைபர் காம்போசிட். கார்பனுக்கு அடுத்து அதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட். அண்ட் வெயிட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட் வெயிட், கிட்டத்தட்ட 1300 to 1350 grams தான் வரும் நம்ம GoPro அதுக்கப்புறமா செனா ஆட் பண்ணாமல். இந்த ஹெல்மெட்டில் மெயினான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விண்ட் நாய்ஸ் வராது, பட் ஆனால் வென்டிலேஷன் வரும். ஹெல்மெட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏர் இன்லெட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது எல்லா போர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணாம்னா. வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இந்த ஹெல்மெட் கூட பெனிட்ரேட் ஆகாது. ஆனால் இதோட சிம்பிளிசிட்டியான ஒரு பிராண்டிங். பீக்ல அதுக்கப்புறமா 2 சைடில் அப்புறமா பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ISI இல்லாத ஹெல்மெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ISI சர்டிஃபைட், அது மட்டும் இல்லாமல் ECEயும் சர்டிஃபை ஆயிருக்கு. அண்ட் இதோட வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கோட வரும். ஸோ லாக் ப்ரெஸ் பண்ணால் தான் வைசர் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி வைசரை க்ளோஸ் பண்ணோம்னா லாக் வந்து பார்த்தீங்கன்னா வைசரை லாக் பண்ணிடும். அண்ட் இந்த வைசரோடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கு. இதுலேருந்தே சொல்லலாம் விண்ட் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் சுத்தமாக வராதுன்னு சொல்லி. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டபுள்
வைசரும் வருது. ஸோ வைசரோட கண்ட்ரோல் லெஃப்ட் சைடில் இருக்கும். வைசர் மூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சன்கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கூலர்ஸ் ஆகட்டும் இல்லைனா இந்த மாதிரி நார்மல் ஸ்பெக்ஸ் போடுறாங்களாகட்டும் ஸ்பெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெரிய அட்வான்டேஜ். நான் கொடுத்துருக்க ப்ரைஸிங்கை விட ஜாஸ்தியான குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஸ்னக் ஃபிட் கொடுக்குது. அவ்வளோ ஒரு குஷனிங் இருக்குது உள்ள. பேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெதரோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மேக்னெட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீரிங்குக்கு ஈக்குவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். இந்த ஹெல்மெட்டுக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 பே பண்ணேன். ஏன் 18,000 பே பண்ணேன்னா இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ எங்கேயுமே கிடைக்கலன்னா எப்படா கம்மி ப்ரைஸுக்கு வாங்கணும், ஜாஸ்தி ப்ரைஸுக்கு தான் நான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எல்லா இடத்துலையும் தேடினேன். எல்லா LS2 ரீட்டைலர்ஸ் கிட்டேயும் வந்து நான் தேடினேன். இது கிடைக்கல. இந்த சைஸ் இந்த கலர் மெயினாக இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் நானே கை விட்டுட்டேன் இந்த ஹெல்மெட்டை வாங்குறது. இது கிடைக்காதே விட்டுலான்னு. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா விடல. அவன் இந்தியாவில் இருக்க எல்லா டீலர்ஸ் கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டு சென்னையில் ஒரு இடத்துல அகாமடேட் பண்ணால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18,500 to 18,000 தான் கோட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஷிப்பிங். அதுக்கப்புறமா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே பெங்களூர்ல ஒரு கேட்டு வச்சிருந்தோம். லக்கிலி அவங்க கிட்ட அந்த டைமுக்கு இந்த ஹெல்மெட் கிடைச்சிச்சு. ஸோ அவங்க எங்களுக்கு திரும்பி கூப்பிட்டு இது ஒரே ஒரு பீஸ் இருக்கு வந்து பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. பாக்குறதா? நோ வாங்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த ஹெல்மெட் எங்க வாங்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் மால் அப்படின்ற ஒரு ஷாப்ல தான் வாங்கினா. அந்த ஷாப்ல உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்மெட்ஸ், எல்லா பிராண்டோட ஹெல்மெட்ஸ், அப்புறமா ரைடிங் கேர்ஸ், அப்புறமா டூரிங் அக்சசரிஸ் உங்களுக்கு நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்களோட டீடைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அங்க போய் உங்களுக்கு தேவையான ஹெல்மெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே ஹெல்மெட் இதே பிரைஸுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா LS2 உடைய ஒஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் அவைலபிளாக இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ இது நான் தேடுறதுக்கு நான் பட்டப்பாடு. என் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ஜல்லா. ஸோ அவனை பற்றி நான் நல்ல விஷயம்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அவன் ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த சம்பவத்தை பற்றி இப்போ பேசுவாங்க. இதுதான் அவன் பார்த்த வேலை. ஸோ இந்த ஹெல்மெட் வாங்கணும்னு டிசைட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஹெல்மெட் வாங்கினா மோட்டோகிராஸ் காகல்ஸ் போடாமல் போடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். நான் நினைச்ச டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ என் நண்பன் கிட்ட சொல்லி உங்ககிட்ட தான் பிரைம் இருக்கு, இது எனக்கு ஆர்டர் பண்ணடா அப்படின்னு சொல்லி நான் இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆர்டர் பண்ணவன் என்ன பண்ணா, கூட ஒரு வேட்டியும் சேர்த்து வச்சிட்டான். எல்லாம் கரெக்டாக பண்ணவன் பேரில் ஸ்ரீகுமார் ஹரிஹரன்றதுக்கு பதில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைன்னு போட்டான். பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் மேளாவுடன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இதே எடுத்து வந்து கொடுத்த டெலிவரி பையன் அட்ரஸ் கரெக்ட் ஆகுது, பேர் தப்பாகுதுன்னு சொல்லி டெலிவரி தூக்கின்னு போயிட்டான். இது தெரியாத எங்க வீட்டில் இது வேற யாருக்கோ வந்து ஆர்டர் பழகுதுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. கடைசியில் எங்க செக்யூரிட்டி குமார் வந்து பாத்தீங்கன்னா என் பேரும் குமார், அவர் பேரும் குமார். யோசிக்கிறதுக்குள்ள டெலிவரி கேட்டு வந்த பையன் பாக்கெட்டை தூக்கின்னு ஏரியா விட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா எப்படா அவன் இந்த ஏரியா பக்கம் வருவான்னு சொல்லி காத்திருந்து அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி இல்லை அது எங்க வீட்டில் வந்து ஆர்டர் தான் சொல்லி கூட்டின்னு வந்து அதுக்கப்புறமா OTP கொடுத்து அது ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவத்தை பண்ண பெருமை என் ஃப்ரெண்டுக்கே சேரும். அவனை பற்றி புகழ்ந்தது போதும். காகல்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்சிங்னோட தான் நாமே வருது. ஏஸ்தட்டிக் டூல் இல்லாமல் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். நீ இல்லாமல் அன்பாக்சிங்கா? ஸோ திஸ் இஸ் Raida's MX goggles. ஸோ goggles comes in this package. Packet ஓப்பன் பண்ணா we have got the goggles and also we got this protection film. இதுதான் நம்ம மெயின் மேட்ரு. Damn guys, damn, this is the goggles. ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்று இந்த ஹெல்மெட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தா ஏறினே கடுப்பாயிடும். Let's get on to the bike. அல்டிமேட்டான ஒரு ஹெல்மெட் கைஸ். இதுதான் எனக்கு குறை சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு 1 வீக்காக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். And I have zero complaints. So என்ன பண்றோமோ இல்லையோ தலைய பத்திரம் படுத்தியாச்சு. So that being said, it's me Shri signing off. I'll see you guys in another video. Until then, you guys take care. Bye.